இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 5ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 17 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். தவக்காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கடவுளை தந்தை என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஓய்வு நாளில் குணப்படுத்தியதற்காக ஓய்வு நாளில் இவர் வேலை செய்ய சொல்லிவிட்டார், ஓய்வு நாள் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இயேசுவின் மீது உள்ளது. இப்பொழுது கடவுளை தந்தை என்று சொல்லிவிட்டார். இவைகளெல்லாம் யூத தலைவர்கள் மத்தியிலே இயேசுவின் மீது ஒரு கோபத்தை கொண்டு வருகிறது. இயேசுவை எப்படி கொல்லலாம், அழித்து ஒழிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். கடவுளை தந்தை என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? அதுவும் இறைமகன் இயேசு சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதர்கள் கடவுளை நெருங்க முடியாதவராக, அணுக முடியாதவராக, கடந்து நிற்பவராக மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக, தந்தையாக இருக்கின்றார். அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்று மக்களின் அருகில் கொண்டு வருகிறார். இங்கேதான் யூதர்களுக்கும் யூத தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் முரண் ஏற்படுகிறது.
பிரச்சனை உண்டாகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், யூதர்கள் இயேசுவை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளின் பெயரில் இந்த மண்ணுலகத்திலே அன்பு, அமைதி நிலைக்க வேண்டும். அதற்காக கடவுளின் மனிதர்கள், ஊழியர்கள் உழைக்க வேண்டும். மாறாக கடவுளுக்காக ஒரு மனிதனை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் அந்த கடவுளையும் அவருடைய போதனையையும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள்தான். இன்றும் பல இடங்களிலே பார்க்கிறோம், கடவுளின் பெயரால் சண்டைகள், கடவுளின் பெயரால் பிளவுகள், கடவுளின் பெயரால் போர்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த கடவுள்கள் எல்லாம் அன்பைதான் போதித்திருப்பார்கள், ஒற்றுமையாக இருக்கத்தான் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த உலக மனிதர்கள்தான் கடவுளையே காப்பாற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சண்டைக்கும் போருக்கும் காரணமாகின்றார்கள். கடவுளை காப்பாற்றுவதற்கு நாம் யார்? நாம் கடவுளை விட மேலானவர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய சொல்லி இருக்கின்றார். அந்த அன்பை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவர் நம்மில் ஒருவராக இருக்கின்றார். அவரை போல நாமும் நம் மக்களோடு இணைந்து இருக்க வேண்டும். இணைந்து வருவதற்கு என்னென்ன சூழல்கள் உண்டோ அவற்றை நாம் உருவாக்க வேண்டும். மக்களை பிளவுபடுத்துவதற்காக அல்ல. நல்ல ஆயன், நல்ல தலைவன் எப்படியேனும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நினைப்பான். நாம் நல்ல ஆயனாக இருக்கின்றோமா? ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? பல நேரங்களிலே அறிந்தோ அறியாமலோ நாம் பிளவை ஏற்படுத்துகின்றோம். நம்முடைய சொற்களினாலும் நம்முடைய செயல்களினாலும் பல நேரங்களிலே நாம் வாழும் சமூகத்திலே பிளவை உண்டாக்குகின்றோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே கடவுளை தந்தை என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கின்றார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்றுதான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த கடவுளை நாம் தந்தை என்று உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் எல்லோரும் நம்முடைய சகோதரர் சகோதரிகள்தான். எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் கடவுளை தந்தை என அழைக்க நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் நம்மோடு இருப்பவர்களை சகோதர சகோதரிகளாக பார்ப்போம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த அன்பை வாழ்ந்து காட்டுவோம். இதோ இந்த தவக்காலத்தின் இந்த நாளிலே இயேசுவை கொலை செய்வதற்கு, கொல்வதற்கு அதிகாரத்தில் இருந்தவர்களெல்லாம் முயற்சி செய்தார்கள். நாமும் பல நேரங்களிலே அவருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கின்ற பொழுதெல்லாம் நாம் கடவுளை கொலை செய்கிறோம். இதோ இந்த நாளிலே, இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி, அவருடைய போதனையின்படி வாழ்ந்து அவருடைய அன்பை நாம் வாழ்ந்து அவருக்கு சான்று பகர்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தாரும் ஆண்டவரே. இன்று இறை வார்த்தையிலே கேட்டது போல நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக இருக்கின்றீர். இந்த உலக மனிதர்களெல்லாம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ற உண்மையான உணர்விலே வாழ ஆசீர்வதியும். உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவும்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாட்களிலே தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கவும், தேர்வை நல்லபடியாக எழுதி தேர்விலே வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிற நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய முடிவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக.
இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய அன்பை நாங்கள் வாழ்ந்து காட்ட, இந்த சமூகத்திலே ஒற்றுமையை ஏற்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அருள் கருவியாக பயன்படுத்தும். வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாதுகாப்போடு இருக்கும்படியாய், நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இதோ திருமணத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இந்த ஜெப வேளையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய வீட்டிலும் நீரே பிரசன்னமாயிருப்பீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, நீரே முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வாதத்தின் வெற்றியின் மகிழ்ச்சிய நாளாய் அமையட்டும். துயரத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருப்பீராக. நீரே அவர்கள் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை எந்நாளும் வழிநடத்த வேண்டுமென்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.